Hello friends, welcome to Dharan Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல என்ன தோல் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா காலை எழுந்தவுடன் கணக்கு கவலை இல்லை இனி உனக்கு சரிங்களா. சோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு சீரிஸ் தான் சரிங்களா. அதாவது இந்த மார்னிங் மேக்ஸ் அப்படின்ற ஒரு சீரிஸ் மூலமா நம்ம பார்த்தோம்னா கடந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒரு 300 மேக்ஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, வீக்லி ஒரு 30 மேக்ஸ், அதாவது மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று விட்டு ஒரு நாள் 10 மேக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம மார்னிங் மேக்ஸ் சீரிஸ் முடிச்சிருந்தோம். ஓகே, அது ரொம்பவே இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி குரூப் 2 எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, அந்த மார்னிங் மேக்ஸ் சீரிஸ்லேருந்தே டேரெக்டாக நம்ம கொடுத்த கொஸ்டின் அப்படியே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே ஸ்ட்ராட்டஜியை இப்போ குரூப் 4 எக்ஸாமுக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ நம்ம இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வரக்கிற குரூப் 4 இருக்கலாம், குரூப் 2 இருக்கலாம், குரூப் 1 இருக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த 3 எக்ஸாமுக்கும் கம்பைல் ஆகிற மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா. ஸோ இந்த மார்னிங் மேக்ஸ் சீரிஸ் 2.0 ஓகேவா, இது செகண்ட் வெர்ஷன். இதில் நம்ம எந்த மாதிரி கொடுக்க போகிறோம் அப்படின்னா மொத்தமாக ஒரு 500 மேக்ஸ் நம்ம அப்போ ஒரு 300 மேக்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ ஒரு 500 மேக்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்குள்ளே முடிக்க போகிறோம். சரியா. ஸோ இதில் 2 பார்ட்டாக நான் பிரிச்சிருக்கேன். சரியா. போன வாட்டி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்படியே மொத்தமாகவே போட்டுட்டேன். சரியா. அதாவது அதில் ரீசனிங் இருக்கும், ஆப்டிடியூட் இருக்கும், எல்லாமே கலந்தா மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம கொடுத்துருந்தோம். சரியா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஎன்பிசி ரெண்டா பிரிச்சுட்டாங்க. ஆப்டிடியூட்லேருந்து ஒரு 15 கொஸ்டின், ரீசனிங்லேருந்து 10 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி பிரிச்சுட்டாங்க. ஸோ அப்போ நம்மளும் பார்த்தீங்கன்னா பிரிச்சு கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்க எந்த ரேஷியோவில் பிரிச்சிருக்காங்களோ அதே ரேஷியோவில் தான் நானும் பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆப்டிடியூட்லேருந்து ஒரு 300 மேக்ஸும், ரீசனிங்லேருந்து ஒரு 200 மேக்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா. ஸோ இது கண்டிப்பாக எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதில் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா மெத்தட் வைஸு, ஆப்ஷனை பேஸ் பண்ணி, ஷார்ட்கட்டை பேஸ் பண்ணி, ஸோ எல்லாமே கலந்து, அதாவது அந்த கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும், இதுதான் நம்மளுடைய டார்கெட். சரியா. ஸோ இது ஓகேவா. ஸோ இந்த மார்னிங் மேக்ஸ் சீரிஸோட இன்னொரு விஷயம் நான் பண்ண போகிறோம். அது இந்த வீக்லேருந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து. ஓகேவா. ஸோ நாளையிலேருந்து இந்த மார்னிங் மேக்ஸ் 2.0 அப்படின்ற சீரிஸ் ஸ்டார்ட் ஆகும். சரியா. இதில் நம்ம எந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோம் அப்படின்னா டெய்லியும் 5 மேக்ஸ். ஏன்னா ஒரு நாளைக்கு 10 மேக்ஸ் அப்படிங்கும்போது ரொம்ப லாங்காக போகிறதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி போன வாட்டியே சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி 5 மேக்ஸ். ஸோ அப்போ டெய்லியுமே நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவில் 5 கணக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 25 கணக்கு. ஓகே, ஒரு மாசத்துல நம்ம 100 கணக்கு நம்ம என்ன பண்றோம் கம்ப்ளீட் பண்ணோம். நமக்கு 5 மாசம் கிட்ட இருக்குன்றதுனால ஸோ அந்த 5 மாசத்துக்குள்ள நம்ம எப்படி என்ன பண்ணிடலாம் 500 மேக்ஸ் நம்ம பக்காவா ஃபினிஷ் பண்ணிடலாம். சரி, இதுதான் நம்மளுடைய டார்கெட். சரி, இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெய்லியுமே 5 கணக்கு. ஸோ அப்போ மண்டே டு ஃப்ரைடே. ஓகேவா. ஸோ மண்டே 5 பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு 5 5 25. சரிங்களா. ஸோ இதான் அந்த மார்னிங் மேக்ஸ் 2.2. தவறாம அந்த வாரத்துக்கு உண்டான 25 கணக்கு கண்டிப்பா வந்துடும். ஒரு நாளும் கண்டிப்பா மிஸ் ஆகாது. சரியா. அப்படியே மிஸ் ஆனாலும் சாட்டர்டே சண்டே இருக்குல்ல. ஸோ இப்போ சப்போஸ் வெட்னஸ்டேனால போட முடியல அப்படின்னா சாட்டர்டே இல்லை சண்டே எக்ஸ்ட்ரா வரா மாதிரி. ஸோ எப்படியா இருந்தாலும் அந்த வாரத்துக்கு உண்டான 25 கணக்கு வந்துடும். சரியா. இதுதான் நம்மளுடைய டார்கெட். ஸோ எக்ஸாமுக்குள்ள அந்த 500 மேக்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க போறேன். ஸோ அந்த 500 மேக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா. ஸோ இன்னொரு விஷயம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் மேக்ஸை நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் கிளாஸ் மாதிரி கனெக்ட் பண்ண போறோம். ஓகேவா. ஸோ இது இந்த வாரத்துக்கு இருக்கானதை நான் இன்ஃபார்ம் பண்றேன். அப்படின்னா கண்டிப்பா அடுத்த வாரம் கண்டிப்பா இருக்கும். சரியா. ஸோ அப்போ ஒவ்வொரு இப்போ டைம் அண்ட் ஒர்க்கா, ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் ஸ்கூல் புக்ஸ் இருக்கக்கூடிய சம்ஸ் மட்டும். இப்போ நம்ம இந்த 500 மேக்ஸ்ன்றது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான். ஓகேவா. ஸோ ஸ்கூல் புக் சம்ஸும் கொஞ்சம் முக்கியமானது. ஏன்னா அதை தான் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்க போகிறோம். இருந்தாலும் அந்த புக் சம்ஸ் நம்ம ஒரு ஆங்கிளாக டைப் மாடல் வரையும் நம்ம பிரித்து கொடுக்கும்போது இன்னும் ஒரு நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகல. ஸோ அப்போ ஸ்கூல் புக்ஸ் இருக்கக்கூடிய மேக்ஸில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரக்கூடிய மேக்ஸ் மட்டும். ஏன்னா ஒரு சில கணக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்த்த உடனே போடும். அதெல்லாம் ஒரு கணக்காக நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபர், ஒரு காய்கறி வியாபாரி பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்கினார், ஒரு காய்கறி வாங்கினார். அதை 1200 ரூபாய்க்கு விற்றார். இனியில் அவர் அடையக்கூடிய லாபம் என்ன? அப்போ 1200 1000 கழிச்சா 200. இதெல்லாம் ஒரு கணக்காக நம்ம வச்சோம் அப்படின்னா ஒரு டயலாகிராம் இது ஜோக்கா அப்படின்ற மாதிரி இது கணக்கா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. ஒரு சில கணக்குலாம் ரொம்ப பெருசா இருக்கும், 2-3 பக்கம் இருக்கும், 10 மார்க் கணக்கா இருக்கும். ஸோ அதெல்லாம் எக்ஸாம்ல கேட்க போறது கிடையாது. சரியா. ஸோ அப்போ அந்த மாதிரி கணக்கை நம்ம அவாய்ட் பண்ண போறோம். ஸோ அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கக்கூடிய கணக்கை மட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி புக் சம்ஸை மட்டும் வச்சு அதை மாடல் வாரியா பிரித்து உங்களுக்கு கொடுக்க போறோம். ஸோ அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அப்போ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினும் பார்த்துடுறோம், புக் சம்ஸும் பார்த்துடுறோம். அவ்வளோதான். ஆல்ரெடி நம்ம மாடலைஸ் போட்ட சம்ஸ் இருக்கு. ஓகேவா. ஸோ அப்போ இதுதான், இதை தாண்டி மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வராது. இதை நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி ரிப்பீட்டடாக நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலே 25 கணக்கு 23 கணக்கு போடணும். ஸோ நம்மளுடைய டார்கெட்மே 25 அவுட் ஆஃப் 25 நான் எந்த வீடியோலும் சொல்லியிருக்க மாட்டேன்.
நம்மளோட டார்கெட் 25 கணக்கா, அதில் 22 கணக்கை நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து போட்டுட முடியும். சரி, அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஒரு நாளைக்கு 5. ஸோ அப்போ மண்டே டு ஃப்ரைடே. சரி, அப்போ மண்டே ஃப்ரைடே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு 5 25 மேக்ஸ். ஓகே, இந்த 25 மேக்ஸை நீங்கள் தரவாக வந்து ஒவ்வொரு வாரம் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் கண்ணுக்கே தெரியாமல் முடிஞ்சிடும். ஸோ ஒரு வாரம் ஒரு நாளைக்கு 5 நம்ம பெருசாக தெரியாது. சரியா? ஸோ கொஸ்டினை பார்க்க போகிறேன், ஆன்சர் நான் போட போகிறேன், நீங்கள் போட்டு போகிறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே இருக்கும்பா. கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். ஸோ அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்க வசதியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும் போது இப்போ நான் வீடியோவை போட்டேன் அப்படின்னா அந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஸ்டின் எழுதி போகிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்சர் போட்டுங்க. அப்போ பாஸ் பண்ணுங்க, கொஸ்டின் எழுதுங்க, ஆன்சர் பண்ணுங்க, பாஸ் பண்ணுங்க, கொஸ்டின் எழுதுங்க, ஆன்சர் பண்ணுங்க, அப்புறம் எக்ஸாமில் பாஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். சரியா? இதுதான் நம்மளுடைய பிளான். ஏன்னா இதை நீங்கள் வந்து நான் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் அமைச்சிட்டு அதை நீங்கள் உட்காந்து எழுதணும், ஒரு நாள் எழுதாமல் போயிட்டுனா அப்புறம் அந்த வீடியோ பார்க்கணும் என்னமே வராது. அந்த கதையே இங்கே தேவையில்லை. ஒரு வீடியோ அதிகபட்சம் நான் 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷத்துக்கு முடிச்சிடுவேன். சரியா? நீங்கள் 10 நிமிஷம் கொஸ்டின் எடுத்துக்க அப்படின்னா ½ an hour, அப்போ பர் டேக்கு நீங்கள் ½ an hour ஒதுக்குனீங்க அப்படின்னா ஒரு 5 மேக்ஸை கற்றுக்கலாம். ஸோ அப்போ இது மாதிரி வந்து டெய்லியுமே நீங்கள் ½ an hour ஒதுக்குனீங்க அப்படின்னா போதும், முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ நீங்கள் மேக்ஸுக்குன்னு தனியாக நீங்கள் வந்து ரீகால் பண்ண தேவை. இதில் வந்து எல்லா கணக்கும் மிக்ஸ் பண்ணியிருக்கும். சரியா? சார் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 5 கணக்கு கொடுக்கணும் அப்படின்னா 5 கணக்கு வந்து டைம் அண்ட் ஒர்க்கே இருக்குமா கேட்டால் அப்படி இருக்காது. டைம் அண்ட் ஒர்க் இருக்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கலாம், ஓகே, மெஷர்மெண்ட் இருக்கலாம். ஸோ எல்லாமே கலந்தா மாதிரி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இது ஏன் அப்படின்னா இப்போ எக்ஸாமில் வந்து நமக்கு வந்து ஒரே மாதிரியான கணக்கு கொடுக்க போகிறது கிடையாது. அவங்க மிங்கிள் பண்ணி தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்போது நீங்களும் வந்து அந்த மிங்கிள் பண்ண கணக்கை நீங்கள் போடும்போது உங்கள் மைண்ட் டக்குன்னு மாற அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே மாதிரியாக கணக்கு போடும்போது ஒரே மைண்ட் செட் இருக்கும். ஸோ அப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு அது டிஃப்ரெண்ட்டான கணக்கை நம்ம பார்க்கும்போது நம்ம மைண்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கும். ஸோ இது நமக்கு எக்ஸாமில் டக்கு நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் வந்து கொஸ்டினை யோசிச்சு போகிறது ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நாளையிலேருந்து தயாராகிடுங்க, ஒரு நோட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? சும்மா வந்து கணக்கு பார்க்கறதுலாம் எந்த பயனும் கிடையாது. எந்த ஒரு விஷயமே வந்து நம்ம சும்மா பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் பார்த்துட்டே இருக்கலாம். ஓகேவா? நம்ம இறங்கி ஒரு விஷயத்தை செஞ்சால் மட்டும்தான் அதில் வெற்றி அடைய முடியும். சரியா? ஒரு நோட்டு 2 பென் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். ஓகே, கொஸ்டினில் ஒரு பென் எழுதுறீங்க, ஆன்சர் ஒரு பென் எழுதுறீங்க, அவ்வளோதான் ஒரு நோட். சரியா? அதாவது 300 பேஜ் நோட் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம் யாரெல்லாம். அதே மாதிரி அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன், அதாவது தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின் யாருன்னா ஜெராக்ஸ் போடாமல் சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட வந்து அனுப்பிச்சிருந்தீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகேவா? நிறைய பேர் அந்த பிரிண்டெல்லாம் போட்டு அதெல்லாம் ஸ்பைரல் பென்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அனுப்பிச்சிருந்தீங்க வீடியோ. ஓகே, அவங்க நல்லா இருந்துச்சு. சரியா? ஸோ அது பார்க்கும்போது ஸோ அப்போ நம்ம ஸ்டூடெண்ட் இந்த அளவுக்கு இருக்காங்கன்னும் போது ஸோ எல்லாச்சும் நம்ம எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தா தெளிவாக சொல்லிடலான்றதுக்காக தான் முன்னாடியே நான் சொல்கிறேன். ஒரு நோட்டு 300 பேஜ் கம்பல்சரி இருந்துச்சுன்னா, ஏன்னா அது ஒரு நோட்டிலே முடிச்சிடலாம். நீங்கள் சின்ன நோட் வாங்கினீங்க அப்படின்னா அது எழுதி முடிக்கும்போது சப்போஸ் பெண்டிங் ஆகிடுச்சு, 500 கணக்கு எழுத முடியல, 300 அதுக்கு தனி நோட்டு போடுற மாதிரி. இதே 300 பேஜ்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே நம்ம 500 கணக்கு ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு பார்த்தாலும் சரி, இந்த மாடல் வைஸ் வரக்கூடிய கணக்கு, இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கணக்கு, இதை மட்டும் நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டு போனாலே மினிமம் 22லேருந்து 23 கொஸ்டின் வந்து நம்மளால பண்ணலாம். பை லைக் இதுலேருந்தே கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா நமக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா 25 நம்ம எதிர்பார்த்த நம்ம போட்ட கணக்கே வந்துச்சுன்னா அசால்ட்டாக போட்டு வந்துடலாம். சரியா? ஸோ அப்போ மேக்ஸ் இன்னொரு விஷயம், சார் சுட்டு போட்டாலும் எனக்கு மேக்ஸ் வராதுன்றவங்க கூட இதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏன்னா எல்லாத்தையுமே தெளிவாக தான் வந்து சொல்ல போகிறோம். ஒரு நாளைக்கு 5 கணக்குன்றதுனால எல்லா மெத்தடும் வந்து நான் கிளியராக சொல்கிறேன், கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த 500 மேக்ஸ், ஓகே, இதில் எத்தனை கொஸ்டின் எக்ஸாமுக்கு வருதுன்றது நம்ம எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு வாட்டி ஒரு ரீகால் பண்ணி பார்க்கலாம். ஆனால் 2 விஷயம் கன்ஃபார்மாக என்ன சொல்ல முடியும். ஒன்று, இதில் இந்த 500 கணக்குலேருந்து கொஸ்டின் கேட்கலாம். இல்லை இந்த 500 கணக்கு நடத்தின மாடல்லேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கலாம். இதுதான் நம்மளுடைய ஒரே டார்கெட். ஓகேவா? நீங்கள் வேலைக்கு போகணும். ஸோ அதுக்கு மேக்ஸாக எனக்கு தடையாக இருக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த தடையை நம்ம என்ன பண்ணுறோம், உடைக்கிறோம். சரியா? உடைக்கிறோம், வேலையை டிஎன்பிஎஸ்சிலேருந்து எடுக்கிறோம். சரியா? தட்டுறோம் தூக்குறோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் பார்க்குறோம் போடுறோம். சரியா? ஸோ இது 25 கணக்கு எப்படி, அது 25 கணக்கை நம்ம எப்படி வீழ்த்ததுக்கு உண்டான வியூகத்தை இந்த 500 மேக்ஸை நம்ம போட்டு கற்றுக்கலாம். 500 பருத்தி வீரர்கள்ன்ற மாதிரி வந்து 500 கணக்குமே நமக்கு ஒரு ப்ராக்டிஸ் சம்ஸ் தான். இந்த 500 கணக்கு நம்ம தெளிவான மைண்டோட 500 மாடல் நம்ம வந்து ஞாபகம் வச்சோம் அப்படின்னா எக்ஸாமில் கண்டிப்பாக நல்ல மார்க்கை நம்மளால் எடுக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ நாளைக்கு தயாராகிடுங்க. நாளைக்கு காலைல ஒரு 10 மணிக்கு ஏன்னா 9 மணிக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வீடியோ வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 10 மணிக்கு டெய்லியுமே 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் மேக்ஸ் சீரிஸ். சரியா? ஸோ அதில் வந்து கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். அந்த கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டெய்லியும் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் தூங்கி 10 மணியா அந்த மார்னிங் மேக்ஸ் வந்துடும். ஸோ அதை நீங்கள் போட்டு பார்க்குறீங்க,
ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ அடுத்த வீடியோ பதிவில் வேறு ஒரு முக்கிய தகவலை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் ஃப்ரம் துரோன் அகாடமி. தேங்க் யூ.